எனக்குள்ள ஆண்டவர் தந்த ஒரு தலைப்பு இன்னைக்கு, த லார்ட் ஹூ ஆர்கெஸ்ட்ரேட்ஸ், செயல்படுத்துகிற தேவன். த லார்ட் ஹூ ஆர்கெஸ்ட்ரேட்ஸ். ஆர்கெஸ்ட்ரானா உங்களுக்கு தெரியுமா? ஆர்கெஸ்ட்ரானா இப்போ ஒரே ஒரு கீபோர்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கெஸ்ட்ரா கிடையாது. ஆனால் ஒரு கீபோர்டு, ட்ரம்மு, வயலின், கிட்டார், இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கெஸ்ட்ரா. இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராவில் ஒருத்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண நிற்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி அப்படியே கை வச்சுட்டு ஒரு கம்பு வச்சுட்டு நிற்பார். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல இந்த தாளத்தில் இப்படி இது வரணும், இந்த இடத்துல இந்த வயலின் வரணும், இப்படி ஸ்ட்ரிங்ஸ் வரணும், இப்படி ட்ரம் வரணும், இந்த இடத்துல ஸ்டாப், இந்த இடத்துல இப்படி கோ அப்படி சொல்லி எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு மனிதர் இருப்பார் அந்த ஆர்கெஸ்ட்ராவில். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ஹீ இஸ் அ காட் ஹூ ஆர்கெஸ்ட்ரேட்ஸ். ஹல்லேலூயா. அவர் அவர் செயல்படுத்துகிற தேவன் இல்லை. எப்படி சொல்றது? ஆர்கெஸ்ட்ரேட்ஸ் தமிழில் ஒருங்கிணைக்கிறவர், செயல்படுத்துகிறவர். எப்படினாலும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது செய்தி கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும், மேட்டர் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஹல்லேலூயா. ஆமாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். 6:10-11 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பார். இப்போ பாருங்க, அவர் கொடுக்க போற அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அந்த தேசத்தில் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் கொடுப்பார். இப்போ நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்காக யாரோ ஒருவர் செய்ய வேண்டும். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், உனக்காக யாரையோ ஒருவரை கர்த்தர் கட்ட வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளை உனக்காக கர்த்தர் யாரையோ அங்கே கட்ட வைத்து கொண்டிருக்கிறார். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை யாரையோ கொண்டு கர்த்தர் வெட்ட வைத்து கொண்டிருக்கிறார். நீ நடாத திராட்சை தோட்டங்களை, ஒலிவ தோப்புகளை உனக்காக யாரையோ கொண்டு கர்த்தர் இந்த நாட்டி கொண்டிருக்கிறார். God is preparing. சங்கீதக்காரன் சொல், கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, he prepares a table, he will prepare. அப்போ he will orchestrate. நீ செய்யலைன்னா அப்போ யாரோ ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார், யாரையோ ஒருத்தர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்யலைன்னா உங்களுக்காக யாரையோ ஒருத்தர் தோண்டி கொண்டிருக்கிறார், யாரோ ஒருத்தர் கட்டி கொண்டிருக்கிறார். he is orchestrating something, he is preparing something. இப்போ கானான் தேசத்தை குறித்து சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களுக்காக ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசம் அப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நீங்க கட்டாமல் கட்டப்பட்டிருக்கிற பட்டணங்கள், நீங்கள் தோண்டாமல் யாரோ உங்களுக்காக தோண்டின நாட்டின திராட்சை தோட்டம், ஒலிவு தோப்புலாம் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, நீங்கள் கிளம்பி போய் சுதந்திரிங்கன்னு சொல்லிட்டார். இப்போ சுதந்திரிக்க சொல்ல இவங்களாம் கிளம்பி போகிறாங்க. போனால் அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி ஒரு 12 பேரை அனுப்பி வைக்கிறான். இந்த 12 பேரும் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்து வருகிறார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் 18 வசனத்திலிருந்து வாசிப்போம். ரிப்போர்ட் பண்றாங்க, தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ என்றும் வேவு பார்த்துட்டு வாங்க. அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ இழப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் அவர் சொல்லும் போதே எப்படி சொல்லிட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வளமான தேசம், நீ கட்டாத பெரிய பட்டணங்கள் அங்கே இருக்கிறது, நீ தோண்டாத துறவுகள் அங்கே இருக்கிறது, நீ நட்டாத அந்த திராட்சை தோட்டம் ஒலிவு தோப்புகள் அங்கே இருக்கிறது, நீ போகலான்னு சொல்ல ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்ல
மோசே கொஞ்சம் ஜனங்களை 12 பேரை அனுப்பி அது நல்லதா கெட்டதா, அதில் ஜனங்கள் பலவான்களோ பலவீனம் உள்ளவர்களோ, அவர்கள் கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ வீடுகளில் குடியிருக்கிறவர்களா, அவங்களை மேற்கொள்ள முடியுமா, அந்த பட்டணம் நமக்கு தேவையா, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி வேவு பார்க்க அனுப்புகிறார். பரிதாபமான ஒரு கூட்டம் போய் பார்க்குறாங்க. 13 அதிகாரம் 27 வசனத்தில் அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி சொல்லிட்டு, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நிற்க நம்மளால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவர் சொல்லி அழைக்கும் போது அது நற்செய்தி. நீ கட்டாத பெரிய பட்டணங்கள், நீ தோண்டாத துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டம் ஒலிவ தோப்புகளை உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்களை அழைக்க இவர்கள் போய் பார்த்தார்கள். கேட்டதை மறந்துட்டாங்க. இப்ப எதை பண்றாங்க, பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, நல்ல தேசம்தான், ஆனா அது தன் குடிகளையே பட்சிக்கிற தேசம். அங்கு இருக்கிறவர்கள் ஜெயன்ட்ஸ், ஏனாக்கின் குமாரர்கள், அவங்க பலவான்கள், அவங்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளை போல, நம்முடைய பார்வைகளிலும் அப்படித்தான், அவர்களுடைய பார்வைகளிலும் நாம் வெட்டுக்கிளிகளை போலத்தான் இருப்போம். காலேபும் ஜோஷுவாவும் எழுப்பி சொல்றாங்க, 14வது அதிகாரம் என்னாகமம் 14:7 இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பாருங்க, ஜோஷுவாவும் கேலபும் அவர்கள் 2 பேரும் அந்த 10 பேர் கூட சேர்ந்து தான் போனாங்க. மொத்தமா 12 பேரும் ஒரே காட்சியை தான் பார்த்தார்கள். 12 பேரும் ஏனாக்கின் குமாரரை பார்த்தார்கள். 12 பேரும் அந்த பலவான்களையும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் பார்த்தார்கள். ஆனால் 10 பேருடைய அந்த பார்வை இருதயம் முழுவதும் பார்த்ததிலே பதிந்து நின்றது. இந்த 2 பேர் மாத்திரம் கேட்டதிலே அவர்கள் இருதயத்தை பதித்து வைத்தார்கள். எதை கேட்டதிலே? ஆண்டவருடைய நல் வாக்கை கேட்டு அந்த நல் வாக்கிலே இருதயத்தை பதித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த 10 பேர் வேற காட்சியும் இந்த 2 பேர் வேற காட்சியும் பார்க்கல. All the 12 saw the same scene. 12 பேரும் ஒரே காட்சியை தான் பார்த்தார்கள், ஒரே தேசத்தை தான் பார்த்தார்கள். ஆனால் 10 பேர் வித்தியாசமான பார்வையை பார்த்து அந்த பார்த்ததிலே அவங்க இருதயத்தை பதித்தார்கள். இந்த மீதம் இருந்த 2 பேர் பார்த்தார்கள், ஆனால் இருதயத்தை பார்த்ததில் பதித்து வைக்காமல் கேட்டதில் பதித்து வைத்தார்கள். தேவன் சொன்னாரே, அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார், நம்மை அந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்வார். அவர்களை காத்த நிழல் விலகிட்டு கலகம் பண்ணாம மட்டும் இருங்க, அவர் அந்த தேசத்தை நம்ம உடனே போனா சுதந்திரிச்சுக்கலாம். அது மகா நல்ல தேசம். எப்படி தேசம்? மகா நல்ல. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்றாரு 5:6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். We are not people who walk after what we see, but we are people who walk after what we believe. எப்போ இந்த விசுவாசம் வரும்? கேட்கும் போது வரும். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் வழி நடத்துவேன்,
என்ன சொல்லிட்டாரு? நான் வழி நடத்துவேன். வழி நடத்துகிற காட்சி இருக்கா? வழி நடத்துறதுக்கு வழி இருக்கா? வழி நடத்துகிற சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருக்கா? இல்லை இல்லை, எல்லாம் பாதகமாக தான் இருக்கு. நத்திங் இஸ் ஃபார், எவ்ரி திங் இஸ் அகெயின்ஸ்ட். ஆனால் அவர் சொல்றார், நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. அவர் இப்போ பாருங்க, கேட்கும் போது ஒரு விசுவாசம் வருது, பார்க்கும் போது ஒரு விசுவாசம் வருது. கேட்கும் போது வருகிற விசுவாசம் தான் தேவன் தருகிற விசுவாசம். காணக்கூடாத நன்மையை குறித்த ஒரு நிச்சயம். பார்க்கும் போது ஒரு விசுவாசம் வருது, அதுவும் விசுவாசம் தான். காணக்கூடாத தீமையை குறித்த ஒரு நிச்சயம், அதுக்கு பேர் பயம். தட் இஸ் கால்ட் ஃபியர். அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இவர்கள் 2 பேரும் சொல்றாங்க, நிச்சயமா இந்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் விட்டுருவாரு, அவர்களை காத்த நிழல் விலகிட்டு அவர்கள் நமக்கு இரையாவார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கலகம் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்றாங்க. அவங்க கல்லறிய துணிஞ்சிட்டாங்க. உண்மையிலே நடந்தது என்ன? அந்த தேசத்திற்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தது? வாட் வாஸ் ரியலி ஹேப்பனிங் இன்சைட் கேனான்? அந்த தேசத்துக்குள்ள என்ன நடந்து கொண்டிருந்தது? அவர்கள் எல்லாரும் நடுங்கி கொண்டிருந்தார். God was orchestrating. God was orchestrating into that place. எரிக்கோவை பிடிக்க போறாங்க, ஜோஷுவாவும் படையும். பிடிக்க போகும்போது அந்த எரிக்கோ பட்டணம் எப்படி இருந்தது? அரணிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. யாரும் உள்ளேயும் போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. அடைக்கப்பட்ட அரணிப்பான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீ இப்போ அந்த பட்டணத்தை உன்னிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், ஃபினிஷ்ட், நான் உன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்னாங்க, பார்க்கறதுக்கு இன்னும் ஆண்டவர் தரல கையில். பார்த்தா எப்படி இருக்கு? அடைக்கப்பட்ட அரணிப்பான ஒரு பட்டணம். யாரும் உள்ளேயும் போக முடியாது, யாரும் வெளியும் வர முடியாது. அடைக்கப்பட்டிருக்கு அரணிப்பான ஒரு பட்டணம். இப்போ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுது? நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். வார்த்தை விசுவாசத்தை தருகிறது. பார்த்தால் அரணிப்பாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரை அனுப்புறான், போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த 2 பேர் போய் ஊருக்குள்ள வேவு பார்த்துட்டு வராங்க. அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, எரிக்கோவை தந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே நிலவரம் என்ன, எரிக்கோ பட்டணத்திற்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தார், அதில் ராகாப் என்று ஒரு ஒரு பெண், அவள் அந்த ஊருடைய சூழ்நிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்றான். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரையும் வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் எங்கள் தகப்பன் குடும்பத்தை தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு. பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கு, பட்டணத்தை தந்துட்டேன்னு இந்த பக்கம் சொல்ல, இந்த பக்கம் சொன்ன அதே ஆண்டவர் அந்த பக்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். He is orchestrating the situation. அந்த பக்கம் பட்டணத்துக்குள்ள எல்லாருமே, இங்கிலீஷ் பைபிள் சொல்ல, they were melting with fear. அவர்கள் இருதயம் கரைந்து போயிற்று என்று. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த பக்கம் வாக்குத்தத்தத்தை சொன்னா அந்த பக்கம் அங்க செயல்படுத்தி கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பக்கம் உனக்கு வழியை நான் திறக்கிறேன்னு சொன்னா அந்த பக்கம் வழி தானா ரெடி ஆகிட்டு இருக்கும். அவர் சொல்லிட்டார், இனிமே நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்மளே வழி விட்டுருவோம் சார். ஹல்லேலூயா. எரிக்கோ குறித்து இங்க சொன்ன அங்க ஜனங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. He is a God who orchestrates. ஒருவேளை பார்வைக்கு எல்லாமே பாதகமாக தெரியலாம். மகன் யோசேப்பை தூக்கி சிறையில் போட்டிருக்காங்க. அவன் காணாமல் போய் பல நாட்கள் ஆயிடுச்சு. அவன் காணாமல் போனவன் போர்த்திபார் வீட்டில் போனால் அங்கே உண்மையாக இருந்ததுனால பிடிச்சி சிறையில் போட்டாங்க. சிறையில் மறக்கப்பட்டான். The chosen Israelites were seeing an economic downfall. பொருளாதார வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்து தேசம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஓ, கர்த்தர் மறந்துட்டார் போல. நோ,
God is orchestrating the situation. அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்? அங்க ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தந்து, அதே பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரே நாள்ல சிறையில் இருந்த யோசேப்பை தூக்கி அதற்கு சிங்காசனத்தில் உட்கார செய்து அதற்கு தலையாக, அதற்கு அதிகாரியாக மாற்றினார். God is orchestrating your situation. அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறதை வைத்து தரிசித்து நடக்கிற கூட்டம் அல்ல, நாம் கேட்கிறதை வைத்து விசுவாசித்து நடக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. பார்க்கிறது நல்ல செய்தி சொல்லாது. It will keep discouraging. ஆனால் கேளுங்கள், அவர் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்வார். அன்றியும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இந்த மாலையிலே அவரில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலத்தை அவர் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். Everything is working together for your good. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Don't try to see. Don't try to see. பார்க்கலாமா? அவர் சொன்னார், சரி நம்ம பார்க்கலாமே. இல்ல, don't try to see. Just believe. ஹல்லேலூயா. Just believe. இல்ல, அவர் சொன்னார் எலியாவை கேரித் ஆற்றங்கரைக்கு போன்னு சொன்னார். போயிட்டு அப்படி சொன்னா விட்டாரா? இல்ல, he is orchestrating the situation. He provides for Elia there. 1 ராஜாக்கள் 17:4 அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த காகத்துக்கு என்ன ஜிபிஎஸ்ஸா இருந்திருக்கும்? இல்லை, தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த இடத்துல அங்கே உட்காந்துருப்பான், அங்கே தண்ணீர் குடிச்சிருப்பான், அங்கே போய் இந்த நேரத்துக்கு அவனுக்கு கறி கொடுன்னு. அந்த காகம் பறந்து கரெக்டாக வேலை எலியாவை போஷிச்சது. ஹி ஆர்கஸ்ட்ரேட்டட். எலியாவை போன்னு சொல்லிட்டு விடுற தெய்வம் இல்லை, உங்களை போன்னு சொல்லிட்டு அதோட கைவிட்டுட்டு போகிறவர்ல. உங்களை போன்னு சொன்னா அக்கரையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அடுத்தது சொல்றாரு, அங்கிருந்து சாரிபாத் ஊருக்கு போ, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இஃப் ஹி கமாண்ட்ஸ், அவர் உங்களை வழி நடத்துவார் என்றால் நீ போன்னு சொன்னா, நீங்க போகும்போது அங்க உங்களுக்காக அவர் செயல்படுத்தி வச்சிருப்பாரு, அங்க யாருக்காவது கட்டளையிட்டு வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு தெரியல, என் பிள்ளை நல்லா வருவான்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் சொன்னாங்க, ஆனா அதுக்குண்டான அறிகுறி ஒண்ணுமே இல்லையே. பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல. பக்கத்தில் யாரையா போய் சொல்லுங்க, நம்ம பார்த்து நடக்கிறவங்க அல்ல, நம்ம கேட்டு நடக்கிறவங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இருளா இருந்தாலும் அவர் கால் எடுத்து வைன்னு சொன்னா, அது தண்ணியா கூட இருந்தா கூட அது வட்டாந்தரை உங்களுக்கு மாறும். ஹல்லேலூயா. அவர் சொன்னா செய்திட வேண்டியதான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? He is a God who orchestrates. ஒருவேளை நீங்க கண்ணீரோட விண்ணப்பத்தோட இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் வழி நடத்துவேன்னு சொல்றாரு. நான் வழி நடத்துவேன் உன்னைய. வழி இல்லாத இடத்துல உனக்கு வழியை உண்டு பண்ணி இடராத செம்மையான பாதையிலே நான் உன்னை நடக்க பண்ணுவேன். தண்ணீர் நிறைந்த நதிகள் அண்டையில உன்னை நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. இந்த 2 சம்பவத்தை காண்பித்து சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 17 அதிகாரத்தில் வரி வசூலிக்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர் 17:27 அவர் சீஷர் இடத்துல சொல்றார், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல் அடையாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு. இந்த கிளாரிட்டியை கவனிங்க. The way he provides, he is not அவர் ஷாபியா வேகா ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படி நினைக்கிற ஆண்டவர் இல்லை. He orders every step. ஒவ்வொரு அடியையும் அவர் உறுதிப்படுத்துகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது? நான் எங்கே போயிட்டுருக்கேன்? காற்று அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு, வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, உங்களுக்கு முன்பாக வெற்றி கொடி பிடித்து ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொரு அடியையும் உறுதி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்றார். தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். இப்படி எப்படி சொல்ல முடியும்? He is a God who has say over every move. அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவர் தான் ஆல்பா, அவர் தான் ஒமேகா. ஹல்லேலூயா. nothing is out of control. ஐயோ எல்லாமே கைமீறி போயிருச்சு. இல்லை இல்லை இல்லை, சகலமும் நன்மைக்கு எதுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. He is orchestrating the situation.
தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்துல. இப்போ போய் தூண்டில் போடு மீனை பிடின்னு சொன்ன ஆண்டவர் அங்க மீன் வாயில வெள்ளி பணத்தை வச்சு அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக தூண்டில் போட உங்களுக்கு சொன்னாருன்னா உங்களுக்காக ஒரு மீனை அவர் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அந்த பட்டணம் உனக்காக நான் தருகிறேன், உனக்காக வெட்டாத துறவுகள், நீ வெட்டாத துறவுகள், நீ கட்டாத பட்டணங்கள், நீ நாடாத அந்த ஒலிவ தோப்புகள் உனக்காக என்றால் அவர் யாரையோ கொண்டு அங்கே வெட்டி கொண்டிருக்கிறார், யாரையோ கொண்டு அங்கே நாட்டு கொண்டிருக்கிறார். He is preparing it for you. அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் போதகம் பண்ணின பின்பு படகுகளில் நின்று போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பேதுரு ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு அந்த வலையில் ஒரு மீன் கூட அகப்படும். தட் இஸ் ரியாலிட்டி. சில நேரங்களில் ஆண்டவர் ரியாலிட்டியை நமக்கு காண்பிப்பார். ஒன்று கூட நன்மை மாதிரி தெரியாது. யோசித்து பாருங்க, ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டார். ஒரு மீன் கூட அகப்படலையா? அவங்க வாழ்க்கையில் அதே போல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு நன்மை கூட நான் பார்க்கல, ஒரு நன்மை கூட என்னால் அனுபவிக்க முடியல. நான் ஐ ஹவ் டாயில்ட் வெரி ஹார்ட். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்தேன், கஷ்டப்பட்டேன், ஒன்றும் நடக்கலை. பேதுரு சொல்கிறான், ராத்திரியெல்லாம் ஒரு மீன் கூட பிடிக்கல. அவர் போதனை பண்ணின பின்பு முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. வலையை போடுன்னு அவர் சொன்னா அந்த வலைக்குள்ள ஏறி உட்காருன்னு எல்லா மீனுக்கும் அவரே சொல்லுவார். ராத்திரியெல்லாம் ஒரு மீன் கூட அகப்படாமல் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்திருக்கு. இவர் சொல்லிட்டு இவர் சொல்லும் போதே அங்கே கட்டில் கொடுத்துட்டாரு. இனிமே அவன் வலையை போட்டால் வலையில் இடம் இருந்துச்சோ இல்லையோ நம்ம ஏறி உட்காந்துருவோன்னு எல்லா மீனும் வலைக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கு. ஹல்லேலூயா. He is a God who orchestrates. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு அவர் சொன்னா அந்த நன்மை கிருபையெல்லாம் லைன் ஆர்டரில் உங்களுக்கு வந்து உங்கள் பின்தொடரும். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அவரே அதை செயல்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கம்பீரமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னா அவர் செயல்படுத்துவார். He is a God who orchestrates. அவர் உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிரயாசங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன வாக்கு சொன்னார், சூழ்நிலை அதற்கேற்றாப்புல அவரே செயல்படுத்துவார். பார்த்துட்டு ஐயோ எல்லாம் பாதகமாக இருக்க பாதகமாக இருக்கு, யார் பார்க்க சொன்னா? பார்க்க வேண்டாம், கேட்க மாத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. கேள்வினாலே தான் விசுவாசம் வரும். எதை கேட்கணும்? வார்த்தையை கேளுங்க. விசுவாசித்து நடக்கிறவர்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. பக்கத்தில் யாரையாப்பா சொல்லுங்க, நீங்க விசுவாசித்து நடக்கிறவர்கள், தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்காக இப்போ ஏதோ நடந்துட்டு இருக்கு. Jacob never knew that his son is somewhere going to be lifted. Jacob never knew what was happening behind the scene. என்ன நடக்குதுன்னே யாக்கோபுக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் தொலைஞ்சு போனான், செத்து போனான்னு நினைச்ச மகன் அவனை தூக்கி உயரத்தில் வச்சு அவன் கையால் போஷிக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாமே பாதகமாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக அவர் செயல்படுத்தி கொண்டிருப்பார். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் மாறி எல்லாம் அப்படி அலைன்ட் ஆகி உட்கார பாருங்க. ஒரே ஒரு கதையை மாத்திர, நேற்று நான் சொன்ன கதையை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் உட்காந்து அந்த அம்மா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அம்மா சேரில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பிள்ளை தரையில் உட்காந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. எம்ப்ராய்டரி ஒர்க் அம்மா பண்ண பண்ண பிள்ளை கீழே இருந்து பார்க்குது, அது ரொம்ப ஷாபியாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எம்ப்ராய்டரி ஒர்க் பின்பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப என்னது ஒரே முடிச்சா இருக்குது, அங்கங்கே கருப்பாக இருக்குது, நீளமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இதுக்கு போய் இவ்வளோ நேரம் செலவழிச்சிட்ருங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. எவ்ரிதிங் சீம் டு பி ஷாபி. இந்த பிள்ளைக்கு கேள்வி ஆயிடுச்சு, அம்மாவுக்கு என்னாச்சு, இவ்வளோ நேரம் செலவு பண்ணுறான், அதுவும் அசிங்கமான ஒரு
எம்ப்ராய்டரி ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு, அம்மா எல்லாம் முடிஞ்சிச்சு வா சொல்லி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க்குடைய முன்பகுதியை காமிச்சா அந்த புள்ள பார்த்து வேந்து போச்சு. அவ்வளோ அழகான ஒரு சீனரியை அந்த அம்மா எம்ப்ராய்டரியில் பண்ணிருச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறா. அதை கீழே இருந்து பார்க்கும் போது புரியாது, அதை மேலிருந்து அவர் பார்க்கிற நாளுக்கு உங்களை கொண்டு வருவார். அதை பார்க்கும் பொழுது உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும். கர்த்தருடைய செயல் மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியம். He is preparing it for you. He is orchestrating the situation for you. அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இக்கரையில் இருக்கிற நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அக்கறையில் அவர் நமக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். He is preparing it for us. பக்கத்தில் யாரையா பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஃபீஸ்ட், ஒரு விருந்து உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை தலகுனிய விடமாட்டாரு. அவரை தேடி வந்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பிரகாசம் அடையும். நல்ல கரம் தட்டி தேங்க்யூ ஜீசஸ், நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அதனால நல்ல செய்தியை, ஒருவேளை நீங்க பல ஏனாக்கியர்களையும் ஏனாக்கின் குமாரர்களையும் பார்த்து பட்சிக்கிற தேசத்தையும், அந்த தேசத்துக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளைப் போல தாழ்வு மனப்பான்மையோடும் வந்து உட்கார்ந்திருக்கலாம். பார்த்ததெல்லாம் ஒழிச்சு கட்டிருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நல்ல செய்தியை கேட்க செய்திருக்கிறார். அதை பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல நாம் கேட்டு விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு வந்தது உண்மைதான், நீ மனசுல விண்ணப்பத்தோடு வந்தது உண்மைதான், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். வழி இல்லை ஆண்டவரே, அதை நான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுவேன். வாசலே இல்லை ஆண்டவரே, நான் உனக்கு இல்லாத ஒரு வாசலை உண்டு பண்ணுவேன். இல்லாத ஸ்தானங்களை நான் ஏற்படுத்துவேன். இல்லாதவர்களை நான் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி எல் ஷடா எல் ஷடா omnipotent God, சர்வ வல்ல தேவனே எல் ஷடா எல் ஷடா சர்வ வல்ல தேவனே எல் ஷடா எல் ஷடா எல் ஷடா சர்வ வல்ல தேவனே எல் ஷடா எல் ஷடா. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அதிசயமான காரியங்களை செய்கிறது. அதிசயம் என்றால் இயற்கை கைவிட்ட பிறகு கர்த்தர் செய்கிறது தான் அதிசயம். இல்லாத வழியை உண்டு பண்ணுகிறது அதிசயம். இல்லாத வாசலை உண்டு பண்ணுகிறது அதிசயம். Come on, lift up your voice. Oh, El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தேவனே El Shaddai, El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம். ஒரு நிமிடம் எழும்பி நின்று Thank you Jesus. கடைசியா Thank you Jesus சொல்லுங்க. அவரை பார்த்து, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரே ஒரு 2 நிமிடம் தான். இந்த 2 நிமிடம் கண்களை மூடி நீங்களும்
உங்களை அழைத்த தேவனும் மாத்திரம்தான். forget everything, எல்லாவற்றையும் மறந்துருங்க. கண்களை மூடுங்க. நீங்க பார்த்ததை மறந்துருங்க. ஆனால் இன்று அவர் சொன்ன வாக்கை மாத்திரம் நீங்க இருதயத்தில் பிடித்துக் கொள்ளுங்க. கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வந்தார்கள். நான் வழி நடத்துவேன். தண்ணீர் நிறைந்த நதிகள் அண்டையில இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். காரணம், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். அவன் என்னுடைய முதல் பிள்ளைன்னு சொல்றாரு. உங்களை பார்த்து நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன்னு அவர் சந்தோஷப்படுறார். முதல் பிள்ளைன்னா அவருக்கு கொண்டாட்டம். முதல் பிள்ளைக்கு டபுள் போர்ஷன் பிளெஸிங் உண்டு. அவர் உங்களை பார்த்து என் முதல் பிள்ளைன்னு சொல்லி அவர் கொண்டாடுகிறார். What a good father we have. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. வேற யாரும் கிடையாது, அவர் மாத்திரம்தான். உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Nobody like you, Lord. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Nobody like you, Lord. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, பெரியவர். நீர் பெரிய. இச்சகம் பேசினவர்கள் பேசி அடக்குவார்கள். நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பார். மான்களின் கால்களை போல உன் கால்களை ஆக்கி உன் உயர் ஸ்தலங்களிலே அவர் உன்னை ஏற பண்ணுவார். Days are coming. நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பார். அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பார். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Nobody like you, Lord. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நல்லா கரந்தட்டி உங்கள் பிதா, உங்கள் தகப்பனை கொண்டாடி சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. நான் உங்க சேஷ்ட புத்திரன், உங்க முதல் பிள்ளை வந்திருக்கிறேன். நீங்க என் தகப்பனா இருக்கிறீங்க. We give you all the glory, Lord. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறோம். எல்லா கனத்தையும் துதியும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, வழி நடத்துவீர், நடக்க பண்ணுவீர். செம்மையான இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவீர். தண்ணீர் நிறைந்த நதிகள் அண்டே எங்களை நடக்க பண்ணுவீர். உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்கள் தகப்பனை நாங்கள் கொண்டாடுகிறோம். We celebrate you, Father. Thank you for this wonderful evening. Thank you for your rich presence, Lord. வந்து ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வேண்டுதல்களுக்காக, அவர்கள் கண்ணீருக்காக நீர் பதில் சொல்லியிருக்கிறீர். வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை, நல் வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறோம். விசேஷமான பாதுகாப்பு, சுகம், சந்தோஷம், சமாதானம், நிறைவு, உங்களுடைய உறவு, இதை எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசுவின் வல்ல இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நெருக்கமான உறவும் அவர் வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.